விரைவில் விடுதலையாகிறாரா சவுக்கு சங்கர்? ஆனால் ஆயிட்டு போட்டேன் என்ன இப்போ. ஆனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கு வரேன். இந்த யூடியூபர்ஸ் வந்து இந்த சமூக ஊடக செல்வாக்கு வச்சுருக்காங்க இல்லையா, சவுக்கு சங்கரை நீங்கள் சேர்த்துங்க. ஒரு செல்வாக்கும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. உன்னை தூக்கி உள்ளே வச்சிருந்த போது உன்னை அண்ணன் வாழ்கன்னு சொன்ன அந்த கமெண்டர்லாம் எங்கே போனானுங்கன்னு தெரில. பட் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கைதுக்கு முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்புறம் இந்த வாரத்தை எப்படி பார்க்குறீங்க? விளையாட்டு செய்திகள் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் சொல்ல வேண்டியது. போய் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பற்றி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட தாய்க்கு வந்து நரக வேதனை எதுவுமே இருக்க முடியாது. நீதிமன்றம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதனை வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அதாவது ஒரு கேவலமான, அதாவது அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும். நாங்கள் நினச்சா ஒருத்தரை வந்து பெரிய ஆளுமையாக காட்டுவோம். நாங்கள் நினச்சா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா சிறுமை பண்ணி காட்டுவோம். நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் ரூலிங்காக அமைக்க முடியும். இப்படியான ஒரு சிந்தனை உடையவங்க ரெண்டு பேர் தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் நான் சொல்கிறேன், ஒருத்தர் நான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, இன்னும் தெரியாது சார். ரெண்டு பேரில் ஒருத்தர் நான் சொல்கிறேன், ஒருத்தர் சொல்கிறேன். நீ போட மாட்டீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு சங்கடம் சார். ஒருத்தர் சவுக்கு சங்கர், இன்னொருத்தர் ரவீந்திரன் துரைசாமி. இவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாடு அரசியலில் நடக்குதுன்ற ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ செந்தில் வேல்வீச்சு எடுத்துங்க, ஆமாம் அவர் வந்து ஆதரவாளர், யூடியூபரோட ஆதரவாளர். இன்னும் மனோஜ், இவங்க எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு அடிக்கிறவங்க, இல்லை உங்கள் லாங்குவேஜில் கூட சொல்லிக்கோங்க திமுக சொம்பு அடிக்கிறவங்கன்னு வச்சுப்போம். வெளிப்படையாக அடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரவீந்திரன் துரைசாமியும் வந்து கேட்டிங்கன்னா ஆதரவு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தான், மோடி தான், இங்கே அண்ணாமலை தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் வேணும். எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் யாரோடையும் போய் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கிறது தான் அவருடைய வேலை. இப்படி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சீமானை வந்து ஒரு பக்கம் அப்படியே அடக்கி வைக்கிறது, எங்கேயும் போயிடாது சொன்னேன். இன்னொரு பக்கம் விஜய் வரானா அவனை வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். அவனுக்கு வந்து பாப்புலர் நிறைய ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சொல்ல கேட்டால் திமுக சைட்லேருந்து ஒரு ஆதரவு வரும். இந்த மாதிரி வீடியோக்கள்னு சொல்கிற இருக்குன்றாங்க, ஆடியோக்கள்லாம் சீமானு நிறைய வருது. இது வந்து மேலும் மேலும் அவரை வளர்ப்பதற்கு உதவும். எப்படி இப்படி சொல்லி ஒரு அறிவாரியை பார்த்துருக்கீங்க. ஒரு வந்து விஜயில் அரசியல் வந்து ஒதுங்கிடணும், வரக்கூடாது. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் சார். அவர் நஷ்டமாகறாரு, லாபம் அடைகிறாரு, என்னமோ பண்ணுறாரு சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன லாபம் இதில்? அதுதான் சார் நானும் கேட்குறேன். அதைத்தான் நானும் கேட்குறேன். வரான், வந்துட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உங்களுக்கு சார் உங்க மீதுமே இப்போ இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். நான் கேட்கறது சார்பா பேசுறீங்க சார். நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன் சார், ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் காட்டுங்க. திமுக அரசை விமர்சனம் பண்ணதா ஏதாவது ஒரே ஒரு லைன் காட்டுங்க ரவீந்திரன் துரைசாமி. இன்னும் பல பேர் இருக்காங்க. அவருக்கு சவுக்கு சங்கரும் ரவீந்திரன் துரைசாமி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்களா சார்? ரெண்டு பேரும் திமுக தரப்புல இருந்து ஏகப்பட்ட பேர் விமர்சனங்கள் பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் சொல்றேன் பேர்ல ஏன் வெளிய ரெண்டு இப்படி கேட்டீங்களா? நான் சொல்றேன். சரி, சொல்லிட்டீங்களா? நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சேகோவரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கருக்கு தொடர்ந்து ஜாமீன் கிடைச்சிட்டே இருக்கு. விரைவில் விடுதலையாகிறாரா சவுக்கு சங்கர்? ஆனால் ஆயிட்டு போட்டேன் என்ன இப்போ. இல்லை சார், நீங்களும் எதிர்த்து பேசியிருந்தீங்க. எதிர்த்து பேசுறது இல்லை சார், நம்ம எப்பவுமே நியாயம் தானே பேசுவோம். அவர் செய்தது எல்லாமே வந்து சரின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே சமயம் கைது நடவடிக்கையில் எல்லாமே சரின்னு சொல்லிட முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் பேசுறது தவறு. அது அவரே ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் எல்லாம் பேசுறது தான், ஆவேசமாக பேசுறது தான். ஆனால் வந்து காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவல் ஆய்வாளர்களையும் அவர் வந்து ரொம்பவும் தவறாக பேசியிருந்தார். அதுக்கு நம்ம வந்து கண்டிச்சிருந்தோம். உள்ளே போயிட்டு வந்தார். இப்போ சில வந்து எப்பவுமே சிறை சில பாடங்களை கற்றுத்தரும் ஒரு என்ன சொல்ல ஒரு தத்துவம் இருக்குது. வெளியில் வந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவம் தரலையோ, வெளி உலகம் எனக்கு உங்களுக்கு அனுபவம் தராத அனுபவங்கள்லாம் சிறை தரும். தொடர்ந்து ஜாமீன் கிடைக்குதுன்னா இது சவுக்கு சங்கரின் வெற்றியாக பார்க்கணுமா இல்லை சாதாரண ஒன்று தானா? அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இது நீதி சார்ந்த விஷயம் இல்லை சார். சட்டமும் நீதி சார்ந்த விஷயம். உச்ச நீதிமன்றமே அவர் சொல்லியிருக்கு, நீ மனுஷ ஜென்மமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து கேவலமான ஒரு மனுஷன் ஒரு முத்திரை குத்தும்போது எப்படிப்பட்ட நபர்ன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கிற நீதிமன்றம் இருக்குது, விடுதலை செய்கிற நீதிமன்றம் இருக்குது. இந்த நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்தா கூட எப்படி வந்து அவரை வந்து அவர் மீது ஒரு கருத்து வைக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஒரு மோசமான நீதிமன்றமே ஒரு மோசமான ஒரு கருத்தை தான் வந்து ஒப்பிட்டு அவரை சொல்லியிருக்கிறாங்க, யார் சவுக்கு சங்கரை. அதனால் வந்து பெரிய இங்கே ஹீரோயிஸ் எல்லாம் யாரும் தொடர்ந்து பண்ண முடியாது, ரெகுலராக பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கலாம். இப்போ சிறைக்கு போயிருக்காரு, சிறையில் சில அனுபவங்கள் கிடச்சி அவர் வெளியே வர போகிறாரு.
மீண்டும் சட்டத்துக்கு புறம்பாக தான் மறுபடியும் உள்ளே போகிறாரு. இது வழக்கமாக தொடர்ந்து நடக்கும் தானே. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. விடுதலை அடைஞ்சிடாருன்னா இப்போ ஒன்றும் அவர் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு வந்து தியாகியா, அவர் சிறைக்கு போயிட்டு வந்து இல்லை சார், பல்வேறு வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டது. ஆனால் இப்போ எல்லாமே ஜாமீன் ஆகுது, சில வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ காவல்துறையோட நடவடிக்கை சரியில்லை தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து சட்டம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது நான் ஒன்று ஒரு இப்படி நீங்கள் கேட்குறதுனால நான் ஒன்று கேட்குறேன். இப்போ விடுதலை ஆகிறவங்க எல்லாருமே வந்து நிரபராதிகள்ன்றது அடிப்படையில் விடுதலை ஆகலை. ஒரு குற்றம் செய்தவங்க கூட போதுமான சாட்சியம் இல்லை, ஆதாரம் இல்லைன்னா பண்ணது அவங்க தான் தெரியும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னல சங்கர்ராமன் கொலை வழக்கில் வந்து அவங்க மகன் கேட்டார், கைது செய்யப்பட்ட அத்தனை பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க, சாமியார் கூட ரிலீஸ் ஆகிட்டாரு, சங்கராச்சாரியார் ரிலீஸ் ஆகிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது யாரெல்லாம் குற்றம் சுமத்தப்படாங்க அவங்க அத்தனை பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க, அப்போ எங்கள் அப்பா அவரே வெட்டிக்கினாரான்னு கேட்டான். கேட்டது யார்? சங்கர்ராமன் கொலை வழக்கில் அவங்களுடைய மகன் வந்து கேட்ட கேள்வி. அப்போ யார் தான் பண்ணுது? அதான் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்கறேன். சரியான நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடவடிக்கை நீங்க அவங்க நினைச்சிருந்தா போதிய சாத்தியம் கொடுத்திருக்கலாம், ஆதாரங்களை திரட்டி கொடுத்திருந்தா ஜாமீனே கிடைக்காம இருந்திருக்கும்ல. நீங்க யாராவது அனுபவசாலிகள் இருந்தா நீங்க கேட்டு பாருங்க. குற்றம் வந்து இப்போ இங்க நம்ம நீதி வந்து தண்டனைகள் வந்து எப்படி வழங்கப்படுதுன்னு பாருங்க. முதல்ல 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறது. அப்போ ஃபுல்லா வந்து ஃபில்டர் ஆய்வு பண்ணும்போது எல்லா அதாவது ஆதாரங்கள் அனைத்தும் அவங்க கைவசம் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். உங்க பார்வையில சவுக்கு சங்கர் எப்படியாப்பட்டவர்? சவுக்கு சங்கர் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் ஒரு தரமான மனிதர் கிடையாது. நான் பொதுவில் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆனவங்க ஆகாதவங்க, இவர் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறார், ஆதரவாக பேசுகிறாருலாம் கிடையாது. ஒரு ஒரு என்ன சொன்னால் ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்ற குற்ற நடவடிக்கைக்கு எதிர்க்கிறவர், ஊழலுக்கு எதிரானவர், அந்த பார்வையை நீங்கள் சவுக்கு சங்கரை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு புரட்சியாளர், இவர் புரட்சியான கருத்துக்களை விதைக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு நக்சல்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நக்சல் பேர் வழியா இல்லை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அநீதியை தட்டி கேட்குற வந்து ஒரு மனிதரா அப்படின்னா எடுக்க முடியாது. சரி, அதெல்லாம் விட்டுன்னு கேட்டால் வந்து ஒரு என்ன ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சுத்தமானவரா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி எந்த வளையத்துக்குள்ளே நீங்கள் அவரை கொண்டு வந்து அடைக்க முடியாது. இப்போ உங்களே என்னென்னா ஏதாவது ஒரு வளையத்தில் அடைச்சிடலாம், இது இவங்க இப்படி தாங்க, இவர் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை எந்த இடத்துலையும் அடைக்க முடியாது. சரி, காவல்துறை அதிகாரிகளுக்கு விசுவாசமாக இருக்கிறவரா, அவர் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு எதிரானவரா அப்படின்னா அதுவும் கிடையாது. இல்லைங்க, முழுக்க சவுக்கு சங்கருக்கு என்னன்னா ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் டிபார்ட்மெண்ட்டுங்க, அவர் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டுங்க. அப்படி அதுலேயும் நீங்கள் வைக்க முடியாது. இப்படி வந்து எந்த எத்திக்ஸும் இல்லாத தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு எத்திக்ஸ் கிடையாது. ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்த ஆள் பண்ணுற அட்டுழியங்கள் எல்லா அட்டுழியும் பண்ணுவாங்க, ஆனால் குடும்பத்தை விடவே மாட்டாங்க. குடும்பத்துக்காக தாங்க சேர்த்து வைக்கிறாங்க அப்படியாவது சொல்லணும். அப்படியும் கிடையாது. அந்த ஆளுக்கு எல்லாம் அட்டுழியும் பண்ணுவாங்க, அட்டகாசம் பண்ணுவாங்க, ஆனால் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறது தாங்க குறி அந்த ஆளுக்கு அப்படின்னா அங்கேயாவது இருக்கியா? அதுவும் இல்லை. ஒரு பெற்ற தாய்க்கு வந்து நம்ம செய்யக்கூடிய பெரிய இது என்ன தெரியுங்களா? சொல்லுவாங்க, அது குரல் கூட சொல்லியிருக்கு. என்னென்னு கேட்டால், இவனை வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வந்து மற்றவங்களாம் சொல்லணும், ஒரு அருமையான பிள்ளையை பற்றிங்க, இன்னொரு பிள்ளையை பெற்றிருக்கூடாதா இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு போய் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பற்றியா அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட தாய்க்கு வந்து நரக வேதனை எதுவுமே இருக்க முடியாது. நீதிமன்றம் சொல்லுது, உச்சநீதிமன்றம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதனை வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அதாவது ஒரு கேவலமான, அதாவது அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது நம்ம மொழியாக்கம் பண்ணும்போது வந்து மாறிடக்கூடாது, அதனால் நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது. ஒரு கேவலமான மனிதனாக சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறதா? உச்சநீதிமன்றம். அப்போது வந்து அதை கேட்குற தாய்க்கு எப்படி இருக்கும்? பட் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கைதுக்கு முழுக்க உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த வார்த்தை எப்படி பார்க்குறீங்க? விளையாட்டு செய்திகள் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதயநிதிக்கு சம்மந்தம் இல்லை சொல்ல வரீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல உதயநிதி தான் காரணம் சொல்லிட்டு, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், அது முழுமையாக சொல்லுங்கள். அவரே சொல்கிறாரு, எதுக்காக உதயநிதி வந்து உங்களை வந்து உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்? உதயநிதி விமர்சனம் பண்ணார், அதுதான் நான் சொல்கிறேன். எதுக்காக என்ன விமர்சனம் பண்ணார்? நீங்கள் போகிற போக்கில் அத்தனை பேரையும் ஆதாரம் இல்லாமல் எல்லாரையும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேசுவீங்க, உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? அப்படியே நடவடிக்கை எடுத்தால் கூட எப்படி சார் அது பழிவாங்க நடவடிக்கையில் வரும்? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்,
நீங்கள் ஏதாவது அவதூறான ஒரு கருத்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்க, பரிந்துரை கூட பண்ணலாமே. ஒரு அமைச்சர் அவர் துறையே இல்லைனா கூட இன்னொரு துறையை நீங்கள் வந்து கேவலப்படுத்தி பேசுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு ஒரு கடிதம் எழுதலாமே. என்னன்னு கேட்குறேன். ஆமாம் என்ன நானாக இருந்தேன்னா அதான் சொல்லுவேன். இப்போ உதயநிதி இடத்துல இருந்தேன்னா வந்து நான் கேட்டேன்னா சொன்னதுக்கு ஆமாம் என்ன அப்படின்னு கேட்பேன். நீ கேட்கல, நீ இத்தனை தடவை கேட்டிருக்க மீடியாவில். ஆமாம் என்ன கேட்டிருக்கீங்களா இல்லையா? அதை தான் நானும் சொல்கிறேன். மீது தவறு இல்லைன்னா எதுக்கு சார் இப்படி பண்ணணும்? சார் நான் தான் சொல்கிறேன் சார், முதல்ல இங்கே நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டால் இந்த ஒரு கேட்டகரி இருக்குது சார். அது சொன்னாலும் நீங்கள் வந்து நான் அவதூறாக பேசுகிறேன்னு நினைப்பீங்க. அரசியல்லையும் சில கேட்டகரிஸ் இருக்குது, சினிமாவிலையும் சில கேட்டகரிஸ் இருக்குது, பத்திரிகையாளர்களை கூட இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது என்னோட ஒன்றா சேர்த்தோம்னா சேர்த்துங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அப்படியாவது சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு, எப்படியும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் என்னென்னு கேட்டால் நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஓபியிலலாம் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஐசியூ கொண்டு போயிடலாம், ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு. அந்த மாதிரி கேட்டகரி சவுக்கு சங்கர்லாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நம்ம ஒன்றா கொஞ்சம் குறைவாக இருப்போம், நம்மளை ஓபியில் ஒன்றா செக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒன்றா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்ன அப்படியே அறிவாளி, மற்றவங்களாம் வந்து முட்டாளுங்க அப்படின்ற பேசுகிற அந்த தோரணையிலும் அந்த பாடி லாங்குவேஜில் நான் பேசலை. ஆனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். இந்த யூடியூபர்ஸ் வந்து இந்த சமூக ஊடக செல்வாக்கு வச்சுருக்காங்க இல்லையா, சவுக்கு சங்கரை நீங்கள் சேர்த்துங்க. ஒரு செல்வாக்கும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. உன்னை தூக்கி உள்ளே வச்சிருந்த போது உன்னை அண்ணன் வாழ்கன்னு சொன்ன அந்த கமெண்டர்லாம் எங்கே போனானுங்கன்னு தெரில. அண்ணன் வாழ்க, சவுக்கு சங்கர் வாழ்க அப்படி சொன்னாங்கல்ல இந்த கமெண்ட்ஸில் வந்து, அவங்களே சேர்த்து கைது பண்ணாங்க. அதுதான் அது 1-2 பேர் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, புரியுங்களா சார்? நான் சொல்ல வருதுன்னு கேட்டால் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் நம்ம வியூவர்ஸ் கணக்கு வச்சுருக்கணும் இல்லையா? அவங்களாம் எங்கே போனாங்க? அவங்களாம் வேறு பக்கம் போயிட்டுருப்பாங்க வியூஸ்க்காக. அவங்க பார்வையாளர் தான். இது எல்லாருக்குமே பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பக்கமே போகிறது கிடையாது. கமெண்ட் பக்கம் போய் பூஸ்ட் பண்ணுறோன்னு இருப்பானான்னு கேட்டால் உங்களை மாதிரி ஒரு அறிவாளி நான் பார்க்கவே இல்லை, பிரமாதமாக பேசுகிறீங்க, சூப்பர் ஸ்பீச் சார் அப்படிலாம் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் போகிறதே கிடையாது. அப்படியே போனாலும் 1-2 பேர் கழுவி ஊற்றுவோம், அதையும் நம்ம படிக்கணும் சேர்த்து. அதனால அந்த கமெண்ட் பக்கமே போகிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்னன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நாம் எதை சொன்னாலும் அந்த உலகம் நம்பும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ சொல்கிறது என்ன சொல்கிறது, உதயநிதி தான் காரணம். ஏன் ஸ்டாலின் காரணம் இல்லையா? முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அவர் காரணம் இல்லையா? விமர்சனம் பண்ணிருந்தாரு. ஏன் சொல்றேன் என்ன பண்ணாங்கன்றத சொல்லியிருந்தாரு சார். நான் தான் சொல்றேன் சார், சார் நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு நீங்க பத்திரிகையாளரா சொல்ல வருது திமுகல எவ்வளவு அமைச்சர்கள் இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் யாரனா கொடுக்க போறீங்க? கேட்டீங்கல்ல நான் சொல்றேன். சவுக்கு சங்கர் பேசின சப்ஜெக்ட் வரைக்கும் பேசுங்க. நீங்க ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிட்டு இப்படி சொன்னீங்கல்ல, இந்த கார் ரேஸ் சொன்னீங்கல்ல, அதை சொன்னீங்கன்னா கரெக்ட். ஆனால் என் கைதுக்கு காரணம் உதயநிதி தான் சொன்னா மற்றவங்கலாம் காரணம் இல்லைன்னு சொல்ல வராரான்னு கேட்குறேன். இப்போ திமுக அரசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலைவர் கைது பண்ணி கூட்டு போறாங்க சார், கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கும். அப்ப ஒரு பிரஸ் மீட் வச்சா நீங்க அப்ப நீங்க என்ன சொன்ன கேட்டா தமிழ்நாடு அரசு காரணம், திமுக அரசு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை சார். நான் சொல்லி இருக்கட்டும் சார். இப்ப பேசுனதுக்கு நம்ம பேசுறோம். குறிப்பிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே கேட்டா உதயநிதி எங்க நிற்கிறாரோ அங்க நான் போட்டிடுவேன்னு சொன்ன நபர் தான். சீமானை போய் கட்டி பிடிச்சவர் தான். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போவும் வந்து நான் கேட்டேன்னா நான் உதயநிதி தான் காரணம்னு சொன்னால் அப்போ மற்றவங்களாம் காரணம் இல்லைன்னு ஆயிடுதா இல்லையான்னு கேட்குறேன் நான். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் இருக்கிறது திமுக அரசு பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். திமுக அரசு கூட நீங்கள் சொல்லாமல் கேட்டால் எனக்கு கைதுக்கு உதயநிதி தான் காரணம் சொன்னேன்னா என்ன சொல்ல வராருன்னா அவர் என்னுடைய கைது வந்து நீங்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சு போய் இருக்கிறீங்க, அப்படியே இந்த வானம் 2 ஆயிடுச்சு, பூமி 2 ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இதுக்கெல்லாம் உதயநிதி தான் காரணம். அதனால் அடுத்த தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே நின்னாலும் தோக்கடிங்க அப்படின்றது தான் அவருடைய பொருள். அவர் வந்து அடுத்தது முதலமைச்சராக வந்தாலும் நீங்கள் எதிர்த்து துணை முதல்வர் தேர்வு செய்யப்பட்டாலும் நீங்கள் எதிர்த்து பேசுங்க. இப்படிலாம் சொல்கிறது தான் சார். இவன் சொல்கிறது நான் 2 பேர் இருக்கிறாங்க. அதை ஒருத்தரை நான் சொல்லிடுறேன். இந்த ஊடக செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மீடியாவில் பேசுறது மூலமாக வந்து பெருசாக சாதிச்சிட்டோன்ற நினைக்கல இருக்காங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் நான் சொல்கிறேன், ஒருத்தர் நான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் தெரியாது சார். 2 பேரில் ஒருத்தர் நான் சொல்கிறேன், ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போட மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு சங்கடம். ஒருத்தர் சவுக்கு சங்கர், இன்னொருத்தர் ரவீந்திரன் துரைசாமி.
இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் தமிழ்நாடு அரசியல்ல நடக்குதுன்ற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கற்பனையான உலகத்துல சஞ்சரிக்கிறாங்க. நாங்க சொல்றதுதான் நடக்கும் அரசியல்ல, நாங்க சொல்றதுதான் நடந்திருக்கு. அப்படியான ஒரு எண்ண உலகங்க ரெண்டு பேர் தான். மீதி பேர்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க போயிடுவாங்க. இன்னும் பல பேர் இருக்காங்க. அவருக்கு சவுக்கு சங்கரும் ரவீந்திரன் துரைசாமி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்களா? சார் ரெண்டு பேர் தான். திமுக தரப்புல இருந்து ஏகப்பட்ட பேர் விமர்சனங்கள் பொய்யான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நான் சொல்றேன், அவங்க பேர்ல ஏன் வெளிய இப்படி கேட்டீங்களா? நான் சொல்றேன், சொல்லிட்டீங்களா? நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், திமுக திராவிட இயக்க ஊடகங்கள் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து கேட்டினா திமுகவுக்கு ஆதரவடிக்கிறவங்க, இல்லை உங்கள் லாங்குவேஜில் கூட சொல்லிக்கோங்க, திமுக சொம்பு அடிக்கிறவங்கன்னு வச்சுப்போம். வெளிப்படையாக அடிப்பாங்க, சத்தம் நல்லா கேட்கும். ஆமாம், இப்போ செந்தில் வேல்வீச்சு எடுத்துங்க, ஆமாம் அவர் வந்து ஆதரவாளர், யூடியூபரோட ஆதரவாளர். இன்னும் மனோஜ், இன்னும் எண்ணற்றவங்க, இவங்கெல்லாம் வெளிப்படையாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்கள். அது பிரச்சனையே கிடையாது. இதை தாண்டி வந்து கேட்டால் இந்த நடுநிலையாளர்கள்னு சில பேர் இருப்பாங்க. அதில் நான் குறிப்பிட்டு இன்னும் கூட நான் என்னால் சொல்ல முடியும், ஒரு 10 பேர் என்னால் சொல்ல முடியும். அவங்களாம் கேட்டால் ஒரு 75% வந்து திமுக ஆதரவாக இருப்பாங்க. அப்பப்போ நடுநிலைன்ற அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தனித்தன்மையை விடக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் குறிப்பிட்ட 2 பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் இங்கே வந்து பொலிட்டிக்கல் அனலைசர், நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும். நாங்கள் நினச்சா ஒருத்தரை வந்து பெரிய ஆளுமையாக காட்டுவோம், நாங்கள் நினச்சா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா சிறுமை பண்ணி காட்டுவோம், நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் ரூலிங்காக அமைக்க முடியும். இப்படியான ஒரு சிந்தனை உடையவங்க 2 பேர் தான் நான் பார்க்குறேன். 2 பேர் தான். ஆனால் அவங்க ஒரு கருத்து இல்லை கருத்து சொல்கிறது வேற. இங்கே அதுதான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க. கருத்து சொல்கிறது வேற இல்லையா? கருத்து சொல்லலாம், ஆனால் ஒரு கருத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் திணிச்சு இதுதான் நீங்கள் நம்ப வைக்கிறீங்க தெரியுமா? அதுதான் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க. அவங்க என்ன சொல்லணும்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து ஆளுமைப்படுத்தணும்னு கேட்டால், இதே சவுக்கு சங்கர் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்து அவருடைய பழைய காணொலியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தவர் தான். ஒரு கட்டம் வரும்போது கேட்டால் வந்து அதிமுக அசைன்மெண்ட் வாங்கிக்க வேண்டியது, அதிமுக ஆதரவாக வந்து போய் அவர் மாநாட்டை பார்வையிடணும், அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் திமுக எதிராக பேசுகிறவர் தான். ஒரு கட்டத்தில் அவரே வந்து நான் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஆளுமைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்த்தி பேசுறது, தாழ்த்தி பேசுறது, இப்படி நடக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரவீந்திரன் துரைசாமியும் கேட்டால் இப்போ வந்து கேட்டால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி ஆதரவுக்கு பிஜேபி, வீவர்ஸுக்கு சீமான் நாம் தமிழர், ஆதரவு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தான், மோடி தான், இங்கே அண்ணாமலை தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் வேணும். எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் யாரோடையும் போய் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ சீமானை என்ன சொல்லணும்? சீமான் வந்து தனித்து தான் போட்டிடணும். சீமான் வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால், சீமான் வந்து ஒரு காஞ்சிராம். இப்போ ரீசெண்டாக வந்து சீமான் வந்து யாருன்னா ரவீந்திரன் துரைசாமி போடல, ஒரு நிதிஷ்குமார். இப்படி வந்து என்னன்னு கேட்டால் சீமானை வந்து ஒரு பக்கம் அப்படியே அடக்கி வைக்கிறது, எங்கேயும் போயிடாத சொன்னேன். இன்னொரு பக்கம் விஜய் வரானா அவனை வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். அவனுக்கு வந்து பாப்புலர் நிறைய ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சொல்ல கேட்டால் திமுக சைட்லேருந்து ஒரு ஆதரவு வரும். இந்த பக்கம் வந்து எடப்பாடி கிட்ட போயிடக்கூடாது, சீமான் அப்படியே தனியாக வைக்கணும். இந்த சைடில் வந்து கேட்டால் வந்து விஜய் வர்றது வந்து விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது சொல்லணும். அவருக்கு என்ன லாபம் இதில்? அதுதான் சார் நானும் கேட்குறேன், அதை தான் நானும் கேட்குறேன். வரான் வந்துட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு நீங்கள் ஒருத்தரை வந்து உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்துறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். அது விஜயா இருக்கட்டும், சீமான் கூட்டணி யாருன்றது சீமான் முடிவு பண்ணிட்டு போகிறான். நீங்கள் எதுக்கு நடுவில் உள்ளே பூந்துட்டு கேட்டால், நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால்ன்றீங்க ஒரு நாள், அடுத்த நாள் காஞ்சிராம்ன்றீங்க, அடுத்த நாள் வந்து நிதிஷ்குமார். இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நிதிஷ்குமார் எதுக்கு? இப்போ புரியுதுங்களா? இவங்கெல்லாம் இந்த சவுக்கு சங்கர், ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் ஒரு என்ன சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள் சொல்லிட்டு. சார் உங்கள் மீதுமே இப்போ இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். நான் கேட்கறது சார்பாக பேசுகிறீங்க சார். நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன் சார், நான் வந்து நீங்கள் என்னுடைய காணொலி அத்தனையும் எடுத்து பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவான தொடர்ச்சியாக பேசுகிற அந்த பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. தவறுனா தவறுன்னு சொல்லுவேன். நீங்கள் டிவிக்கு ஆதரவாக சொல்கிறீங்க. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து அவங்க புஷியானதை வந்து நான் வந்து பத்திரிகையாளர் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லைன்னு பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன். விஜய் கொள்கையெல்லாம் அறிவித்து அரசியலுக்கு வந்த பிறகு அதில் முரண்கள் இருந்தால் தெரிவிப்போம், முரண்கள் இருந்தால் தெரிவிப்போம். ஆனால் வரவே கூடாது சொல்லக்கூடாதுல்ல. இப்போ EVK இளங்கோன்னு சொல்கிறாரு, விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்றாரு, தம்பி ஒதுங்கி இருக்கணும்ன்றார். ரவீந்திரன் துரைசாமி அதான் சொல்கிறாரு,
வந்து விஜய் அரசியல் வந்து ஒதுங்கிடணும், வரக்கூடாது. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் சார். சார் அவர் நஷ்டமாகறாரு, லாபம் அடைகிறாரு, என்னமோ பண்ணுறாரு சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு நபர் யார் கேட்டால் பத்திரிகையாளர் வந்து ரவீந்திரன் துரைசாமி. என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க, யாரை இறக்குறீங்கன்றது வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்வையாளருக்கு தெரியும். ஓகே, இதனால தான் நீங்கள் சவுக்கு சங்கர் போன்றவர் மீது நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் இப்போ நாளைக்கு வரட்டும், ஒரு நியாயமான அரசியல் பேசட்டும் சார். இங்கே ஒரு விஷயம் தெரியுமா, இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீங்கள் முட்டாள் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் பேசுறது நீங்கள் கேள்வி கேட்குறது அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்களா? எல்லாரும் நம்மை விட அறிவாளிகள். ஆனால் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சவுக்கு சங்கர், ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் சொல்கிறது தான் இங்கே உலகமே உற்று நோக்குது, நாம் எது சொன்னாலும் நம்பும். விஜய் வந்து ஜீரோ, அண்ணாமலை பிராண்டு, இப்படி நம்ம ஒரு நேரட்டிவ் செட் பண்ணோம். என்னங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோக்கள்லாம் நிறைய வருது, இந்த மாதிரி வீடியோக்கள்னு சொல்கிற இருக்குன்றாங்க, ஆடியோக்கள்லாம் சீமாண்டு நிறைய வருது. இது வந்து மேலும் மேலும் அவரை வளர்ப்பதற்கு உதவும். எப்படி இப்படி சொல்லி ஒரு அறிவாளியை பார்த்துருக்கீங்க? இது போன்ற ஆடியோக்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் சொல்கிறேன், கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் வந்து ஹோட்டல் நடத்தலை. நாம் தமிழ் தம்பிகளுக்கு தோசை பிடிக்குமா, இட்லி பிடிக்குமா, சட்னி பிடிக்குமான்னு உண்மையை பேசி தான் ஆகணும். உண்மையை பேசலைன்னா நான் அந்த கட்சிக்கு செய்கிற துரோகம். நான் கட்சியில் மெம்பர் கிடையாது தான், ஆனால் அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தொண்டர்களுக்கு நான் உண்மையாக பேசணும்னா அதுதான் நான் மனசாட்சிக்கு பேசணும், நான் உண்மையை பேசி ஆகணும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இது போன்ற வீடியோக்கள் ஆடியோக்கள்லாம் வரும்னு சொன்னால் இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், இதில் வந்து மீண்டு வரணும்னு பேசுகிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஆடியோக்கள் நிறைய இது மாதிரி வர்றது அந்த கட்சியை மேல் மேலும் வந்து வளர்க்கறதுக்கு தான் உதவுன்றார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? கேவலமான வார்த்தைகள் வந்து பெண் கட்சியில் இருக்கிற பெண்களை பற்றியே கேவலமாக பேசுகிற ஆடியோக்கள் வருது. இதெல்லாம் என்னன்னா அந்த கட்சியை மேலே மேலே வளர்க்கறதுக்கு உதவுன்னு சொல்லி ஒரு நபர் பேசுகிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் சொன்னது ஏதாவது, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது ஏதாவது தமிழ்நாடு அரசியலில் நடந்திருக்கா? ராஜதந்திரின்னு சொன்னார். யாரை சொன்னார்? அதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்தை முதலமைச்சரை ஆக்குவேன்னு சொன்னார். அவர் என்ன நடந்தது, இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு தெரியல, அவருக்கு அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு ஓடி போயிட்டார். சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து ராஜதந்திரின்னு சொன்னார். இதே ரவீந்திரன் துரைசாமி யாரை சொன்னார்? சவுக்கு சங்கருக்கு வருவோம் நம்ம. ராஜதந்திரின்னு சொன்னார். யாரை சொன்னார்? எடப்பாடியை சொன்னார். இன்னைக்கு அவரே சொல்றாரு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாரு. அண்ணாமலை கிராண்டுன்னாரு. பெட்டி படைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இன்னும் விசா மட்டும்தான் வரல. பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி, எல்லாமே கம்ப்ளீட், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து லண்டன் பயணம். இப்படி நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் மோடியை கிராண்டுனீங்களோ அவரும் அங்கே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் சாதிச்சது என்ன? இப்போ புரியுதுங்களா? இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இப்போ நம்ம சவுக்கு சங்கர் வந்துடுறோம். சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவை வந்து ஆதரிக்காத வரையில் எடப்பாடி பழனிசாமி வந்து ராஜதந்திரி சொன்னவர் ரவீந்திரன் துரைசாமி. நல்ல கவனமாக, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடியை வந்து ஆதரிக்கிறாரு, எடப்பாடி ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக போனாரோ அப்போ அன்னைக்கு வந்து ரவீந்திரன் துரைசாமி என்ன செஞ்சாருனாக்கா எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். சவுக்கு சங்கர் என்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டுக்கு போயிட்டாரோ அன்னைக்கே இவர் வந்து என்ன செஞ்சாருனாக்கா வந்து ஏடிஎம்கே சப்போர்ட். அதே சமயத்தில் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பேசிட்டு ராஜதந்திரி அப்படி இப்படின்னு பேசுனாரு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே கிட்ட போக முடியல. ஆனால் அதே சமயத்தில் டிஎம்கே ரூலிங் பார்ட்டி இருக்கு. ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் காட்டுங்க, திமுக அரசை விமர்சனம் பண்ணதா ஏதாவது ஒரே ஒரு லைன் காட்டுங்க ரவீந்திரன் துரைசாமி. இருங்க முடிச்சிடறேன். ஏன் சொல்லுங்க? சவுக்கு சங்கர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ரவீந்திரன் துரைசாமியோட பழைய இப்போ ரீசெண்டாக எடுத்த காணொலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில போட்டு பேசுகிறேன். நான் எப்பவுமே சவுக்கு சங்கர் அவன் தான் பேசுவேன். கஞ்சா வழக்கு போடும்போது கஞ்சா வழக்கு பொய் வழக்குன்னு நான் பேசியிருக்கேன். ஏன் பேசணும்? இங்கே புரியுதுங்களா? என்னுடைய நாவன்மை, நான் நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன், ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் நான் அன்னைக்கு அவன் போட்டு பேசுகிறேன். ஆனால் இதே ரவீந்திரன் துரைசாமியோட கடந்த வந்து காணொலிகள் எடுத்து வரேன், நான் சேவ் பண்ணியே வச்சிருக்கிறேன். இதே சவுக்கு சங்கரை அவன் இவன் பேசுனத இப்போ புரியுதுங்களா? இப்போ அவர் இவருன்னு பேசுவார். சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு இப்போ வந்து திமுக எதிரான நிலைப்பாடு. ரவீந்திரன் துரைசாமியோட நிலைப்பாடுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதரவு தான். ஆனால் அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் துண்டு போட முடியுமா உங்களால்? அது ரவீந்திரன் துரைசாமியால் முடியும். ஒரு பக்கம் அங்கே மோடிக்கு ஒரு துண்டு, டிஎம்கே ஒரு துண்டு, இங்கே அண்ணாமலை கிட்ட அது வேற ஒரு வேற வகையான துண்டு, சீமான் கிட்ட தம்பிகள் கிட்ட ஒரு துண்டு. எதுக்கு? வீவர்ஸ் வரணும்.
இங்கே எங்கேயாவது 2 பேரை பார்க்க முடியுமா சார்? ஒரு பக்கம் அண்ணாமலை பிராண்டு, இன்னொரு பக்கம் சீமான் வந்து தனித்தே வந்து ஆட்சி வைப்பார். எந்த காலத்துலடா நடக்கும்? எந்த காலம்? நான் அவநம்பிக்கை வந்து நம்பிக்கையாக ஊட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு அது வேலை கிடையாது. எனக்கு சீமான் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. எனக்கு விஜய் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. எந்த கட்சியும் நான் மெம்பரும் கிடையாது. எவங்கிட்டையும் நான் காசும் வாங்கவும் கிடையாது. நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் நான் வாங்கலன்னு சொல்லி கதற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. காசை வாங்கிட்டு பேசுகிறாரு, தாவேக்கா கிட்ட காசு வாங்கிட்டாரு, இங்கே நாம் தமிழ்கிட்ட பேசணும் அங்கே காசு வாங்கிட்டாரு. எனக்கு அந்த அவசியம் கிடையாது. நான் என் மனசில் என் மனசாட்சிக்கு நான் நியாயமாக நடந்துக்கிறேன், அவ்வளோதான். மறுக்க முடியும் என்னால். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் எத்தனை முறை நான் நெஞ்சு கிழிச்சு காட்ட முடியும்? நான் நேர்மையானவன்ட்டு என் நெஞ்சு சுத்தமாக இருக்குன்னு நான் எத்தனை முறை கிழிச்சு காட்ட முடியும் சொல்லுங்கள்? ஒரு தடவை கிழிச்சாலும் என் கதை முடிஞ்சிடும். அதனால நான் சொல்கிறேன், இவங்களுடைய இப்போ மீண்டும் நான் சொல்கிறேன், இங்கே எல்லா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மீடியா இந்த வியூஸ் அதாவது இந்த யாரெல்லாம் காணொலி பார்க்குறாங்களோ அவங்க பார்க்குறவங்களாம் முட்டாள். அவங்களுக்குலாம் 5 அறிவு இருக்குது, நமக்கு தான் 8 அறிவு 10 அறிவு இருக்குன்ற நினைப்பில் பேசக்கூடாதுன்ற நான் எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி நாங்கள் நேர்மையாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க சார். நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இதே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பேசுகிறவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் தவறுகள் நடக்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் இங்கே ரூலிங்க. நாங்கள் சொல்கிறது தான் ரூலிங்க. என்ன இருக்குது இது பெருசாக விஜய்னு பேசுகிறீங்க? விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய்க்கு என்னங்க இருக்கு? விஜய் 0 தெரியல உங்களுக்கு. இன்னும் வந்து கேட்டா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? விஜய் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? வாய்ப்பு குறைவு தான் சார். என்ன இருக்கு இது பெருசாக விஜய்னு பேசுகிறீங்க? விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய்க்கு என்னங்க இருக்கு? விஜய் 0 தெரியல உங்களுக்கு. இன்னும் வந்து கேட்டா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? விஜய் இப்போ ஈவி கேஸ் கேட்குறாருல, விஜய் என்ன எம்ஜிஆரா அல்லது ஜெயலலிதாவா அப்படின்னு கேட்குறாருல. இதே ஈவி கேஸ் இளங்கோவன் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க தான். இதே அதிமுக ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர் தான். நீங்கள் விஜயோட அரசியல் கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, அது அவராச்சு நீங்களாச்சு. ஆனால் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் வன்மம். விரும்பிலாம் மது சாப்பிட்றதே கிடையாது. இப்போ விஜயகாந்தை நீங்கள் எடுத்துங்க, நிறைய வழக்கு அவர் மேலே போட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு, அது இதெல்லாம் நிறைய வந்து ஏற்கனவே ஒரு மது பழக்கம் இருக்குது. இப்போ சீமான் அவர்களுக்கும் வந்து மது பழக்கம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இதை வெளிப்படையாக சொல்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால், மேலும் மேலும் வழக்குகள் வந்து நிறைய புனையப்படும் போது ஒரு கட்டத்தில் ஜுடிஷியலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த கோர்ட்டு நாளைக்கு எந்த கோர்ட்டு பாருங்கள், என்றைக்கோ வந்து ஒரு வழக்கு அதுக்கு பிடிவாரன் போட்டான். இப்போ இந்த சவுக்கு சங்கர் வந்து எடுத்துங்க, நிர்வாகம் கிடையாது, தனிநபர் தான். இங்கே பணம் இருந்துட்டால் மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது, பணம் எல்லார்ட்டையும் இருக்குது. இங்கே ஒரு 10 வழக்கு. 10ஆம் தேதி ஊட்டிக்கு போனோம், ஊட்டியில் ஒரு வழக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு வழக்கு, வேலூரில் ஒரு வழக்கு, கடலூரில் ஒரு வழக்கு, திருநெல்வேலியில் ஒரு வழக்கு. இப்படி ஒரு 10 வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங்க்கும் நீங்கள் இதுக்கே உங்களுக்கு சரியாயிடும். இப்படி நீதிமன்றத்தில் வந்து படிகளை நீ ஏறுறதே உங்களுக்கு வேலையாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள்லாம் சரக்கு அடிக்கிறாள். இதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் சரக்கு அடிக்கும், சரக்குக்கு அடிமையாயிடும். சரக்குனா எதுக்கு? சரக்குனா என்ன? குடிக்கு அடிமையாயிடும். ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப அனுபவசாலி. அதாவது யூடியூப்பில் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன் அவர். ஆனால் அவருடைய காணொலியில் வந்து குறிப்பாக சவுக்கு சங்கரை வந்து ஒரு காணொலி பண்ணும்போது தான் நான் நினைப்பேன், இவங்க ஏதோ ஒரு சிக்கலில் இவங்க மாட்ட போகிறாங்க, பெரிய சிக்கலை ஒரு சந்திக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அவர் அதே மாதிரி சிக்கலை சந்திச்சேன். இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளோட சேனல் காப்பாற்றாது. வந்து ஒரு அஜெண்டாவை எடுத்து நம்ம செயல்படுற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். இப்போ பார்த்துங்க, இதே மாதேஷ் கிட்ட போய் உட்காந்து ஆட்சியை கலைச்சிடணும்னு பேசணுவேன். யார்? இந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லிட்டு இந்த மலமாடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அமர் பிரசாத் ரெட்டி. இன்றைக்கி அவன் வந்து பண்ணால் துண்டைக்கான துணியக்கான ஓடுறான். எச் ராஜா வந்து இத்தனை வருஷமாக வந்து ஆண்டாண்டு காலமாக இதே பிஜேபி வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் காலத்துலேருந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் காட்டின அந்த எச் ராஜா கூட ஆட்சியை கலைச்சிடலாம் பேசவே இல்லை. இவன் துண்டு தொகுடா எங்கேருந்து வந்தோம், ஆந்திராவில் வந்து ஆட்சியை கலைச்சிடணும் பேசுகிறான். அது யார் முன்னாடி உட்காந்து பேசணும்னு கேட்டால் மாதேஷ் முன்னாடி. மாதேஷும் கிட்ட சில நேரங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள் வந்து ஒரு கேட்டால் அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2 நாள் தான் கேப்பு. சாட்டை துறைமுருகனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சாராய வியாபாரி ஸ்டாலின் சொல்கிறான். இந்த கைது நடவடிக்கைக்கு 2-3 நாளைக்கு பிறகுன்னு கேட்டினா மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்குன்றான். 2மே ஒரே காணொலி, ஒரே சாட்டை சேனலில்.
சாட்டை துரைமுருகனால சீமானுக்கு பல சிக்கல் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் பல சிக்கல் வரப்போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் இவனை சொல்கிறான் வந்து சில பேர் நான் சொல்கிறான் அது இவனே ரெடி பண்ண ஆளுங்க தான். சாட்டை துரைமுருகனை ரெடி பண்ண ஆள் தான். சாட்டை துரைமுருகன் வன்மத்தை கொட்டுறதே ஒரு வேலை தான். எனக்கு அவன் யாரும் நான் இந்த பத்திரிகை ஃபீல்டு வரும்போது அவன் பிறந்தே இருக்க மாட்டான்.